பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோபு 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். பிரியமானவர்களே, தீபம் என்பது ஆவிக்குரிய கண்களாகும். கர்த்தர் தருகிற வெளிப்பாட்டு வரங்களாகும். அறிவை போதிக்கிற வசனமும் ஞானத்தை போதிக்கிற வசனமும் உங்களுக்கு ஆவிக்குரிய கண்களாய் தீபமாய் விளங்கட்டும். உதாரணமாக, இரவிலே வேட்டைக்கு செல்கிற வேட்டைக்காரர்கள் தங்களுடைய தலையின் மேல் மிகவும் பிரகாசமான டார்ச் லைட்டை கட்டியிருப்பார்கள். அதிலிருந்து வருகிற வெளிச்சம் காட்டு மிருகங்களையும் உடனே காண்பித்து கொடுத்துவிடும். தீங்கு செய்ய வரும் விஷ ஜந்துக்களையும் காண அது வெளிச்சம் கொடுக்கிறது. அவர்கள் அதை கண்டு ஆபத்துக்கு விலகி போவார்கள். இருளில் தீபமாயிருக்கிற அந்த வெளிச்சம் எவ்வளவு நல்லது என்று பாருங்கள். தாவீது ராஜா சொன்னார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்றார். அதே போல கர்த்தருடைய தீபம் உங்கள் தலையின் மேல் பிரகாசிப்பதாக. நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயந்திடாமல் அவருடைய வசனம் உங்களுக்கு கோலும் தடியுமாயிருந்து தேற்றி எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை கடந்து போவீர்கள். ஆகவே அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆகவே வார்த்தையை படியுங்கள், தியானம் செய்யுங்கள், உங்கள் இருளை கடந்து வெளிச்சமாய் பிரகாசியுங்கள். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இருளை வெளிச்சமாக்குகிற தேவனே, இருளை கடந்து செல்ல வைக்கிற தேவனே, இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள், தேவ பிள்ளைகள் இருளான வாழ்க்கையில் அகப்பட்டு வெளிச்சத்தை காண முடியாமல் இருக்கிறார்கள். நீர் அருளுகிற தீபத்தினால் இருளை கடந்து செல்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை செய்யும். வாழ்க்கையில பிரகாசம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.